ஹாய் ஜனம்ஸ். 2000 வருடங்களுக்கு முன்னாடி பெரு நாட்டுடைய தெற்கு கடற்கரை பகுதியில் வாழ்ந்த நாஸ்கா மக்கள் அங்குள்ள பாலைவனத்துல சில ஓவியங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஓவியங்கள் நம்ம தரையிலிருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. அதுவே நம்ம 1500 அடிக்கு மேலேயோ இல்ல ஒரு விமானத்துல இருந்தோ பார்த்தா மட்டுமே தான் இது நமக்கு கிளியரா தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த ஓவியங்கள்ல மொத்தமா 800 ஸ்ட்ரைட் லைன்ஸும் 300 ஜியோமெட்ரிக் ஃபிகர்ஸும் 700க்கும் அதிகமான விலங்குகள் மற்றும் பூக்களையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதோட இதுல இருக்கிற ஒரு சில ஓவியங்கள் இப்ப உள்ள ஆஸ்ட்ரோநாட்ஸை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியும் அமைஞ்சிருக்கு. ஒரு தரப்பினர் இதெல்லாம் இவங்க ஒரு சடங்கு முறையா வச்சிருந்திருக்கலாம், மற்றும் ஒரு தரப்பினர் இதெல்லாம் இவங்க உருவாக்குனதே இல்ல, இவங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக வேற்று கிரகத்துல இருந்து வந்தவங்க தான் இதெல்லாம் உருவாக்குனாங்கன்னு பரவலா பேசிக்கிறாங்க. எனக்கு பர்சனலா இந்த நாஸ்கா லைன்ஸை இவங்க நம்ம எப்படி சிற்பங்களையும் கல்வெட்டுகளையும் உருவாக்கி வச்சிருக்கோமோ அதே மாதிரி இந்த நாஸ்கா மக்கள் அவங்க பார்த்த ஒரு சில படைப்புகளை இப்படி ஒரு ஓவியத்தின் வடிவா அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான் இப்படியான ஓவியங்களை உருவாக்கிப்பாங்கன்னு தோணுது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.